Hi, I'm Kirtana. I'm Haridrinda. I'm Akshaya. We are from the Department of Costume Design and Fashion from Dr. S.N.S. Rajlakshmi College of Arts and Science. AI வந்து நம்மளோட ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ இம்பாக்டாக இருக்குன்றத வந்து நான் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுப்போம். இதை பற்றின ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் லெட்ஸ் கோ. ஏய், உங்களுக்கு ஏஐ பற்றி இதாக தெரியுமா? ஏஐனா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே. இது வந்து நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும்னு வச்சுக்குவேன். நம்ம மேனுவலாக எந்த ஒர்க் பண்ணாலும் நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், கொஞ்சம் ஏதாச்சும் நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். பட் ஏஐ மூலயமா பண்ணுறது வந்து ஏஐ வந்து ஒரு மிஷின் மாதிரி ரோபோட்டிக்ஸு, அதுவே தானாக நம்மளுக்கு அந்த ஒர்க்கை மேனுவலாக பண்ணாமல் கம்ப்யூட்டரைஸ்டாக பண்ணி கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு ப்ராடக்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்குறேன்? இல்லை, நான் ரீசெண்டாக ரீல்ஸில் பார்த்தது எல்லாமே நம்ம ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலையும் ஏஐ வச்சு நிறையா இது பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாம் கீர்த்தனா, ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலையும் ஏஐ யூஸ் பண்ணி இப்போ நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னோன்னா, ஏஐ யூஸ் பண்ணி புதுசான க்ரியேட்டிவான பேட்டர்ன்ஸ், ஸ்டைல்ஸ், டிசைன்ஸ் எல்லாமே புதுசாக லேர்ன் பண்ணிக்கலாம். அது போக இருக்கிற எக்ஸிஸ்டிங் டிசைன்ஸ், எக்ஸிஸ்டிங் பேட்டர்ன்ஸை கூட இன்னும் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணி புது இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் அதுலேருந்து கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு டாமி ஹில்ஃபிகருங்கிற ஒரு ஃபேஷன் பிராண்ட் வந்துட்டு ஐபிஎம் கூடயும் ஃபேஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கூடயும் கொலாபரேட் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த ஏஐ வச்சு என்ன அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மோர் தென் 15,000க்கு மேலே அந்த டாமி ஹில்ஃபிகர்ஸுங்கிறதோட ப்ராடக்டோட இமேஜஸ், பேட்டர்ன்ஸ், ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மோர் தென் 6 lakhsக்கும் மேலே ஃபேஷன் ஷோ ரன்வேஸோட இமேஜஸை வச்சு வேர்ல்டு வைடு ஃப்யூச்சர் ஃபேஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு டிசைன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயம் இருக்கா ஏஐல? அது மட்டும் இல்லாமல் நம்ம மேனுஃபேக்சரிங் கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கல்ல, அப்போ வந்து நம்ம மேனுவலாக தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம், கட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் ஏஐ மூலயமா பண்ணுறப்ப அது இன்னும் எஃபிஷியண்ட்டாக கிடைக்குது. எப்படின்னா, நம்மளுக்கு லேபர் காஸ்ட்டும் கம்மியாகுது, வேஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகுது. அந்த ஏஐ வந்து ஒரு ரோபோட் மூலியமாகவோ இல்லை ஒரு மிஷின் மூலியமாகவோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டடாகவே கார்மெண்ட் ரெடி பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு இன்னுமே வேஸ்ட் ரெடியூஸ் ஆகுது, தென் ரிஸ்க்கும் கம்மியாகுது, லேபர் காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுதான் வந்து ஷூபோ அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப். ஷூபோன்றது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி. இதுதான் வந்து ஏஐ, அவங்க கண்டுபிடிச்சிருக்க ஏஐ. இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, நம்மளுக்கு எல்லா கார்மெண்ட்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு அங்கே வந்து ஹியூமனே இருக்க மாட்டாங்க, எந்த ஒரு லேபருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே ஆட்டோமேட்டடாக நம்மளுக்கு வந்து கார்மெண்ட் ரெடி பண்ணி கொடுக்குறதுனால இது ரொம்பவுமே நம்மளுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஏஐ வந்துட்டு டிசைன்ஸோ பேட்டர்ன்ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுவும் போக நம்மளோட கஸ்டமரோட நீட் என்ன, அவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, ஃப்யூச்சரில் இருக்கிற கஸ்டமரோட டிமாண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இதை பற்றின ஒரு இதுவும் வந்து ஏஐயில் க்ரியேட் பண்ணுறாங்க. ஹெச்என்எம் பற்றி தெரியும்ல, ஹெச்என்எம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் இல்லையா, அந்த ஹெச்என்எம் பிராண்டு கூட ஏஐ சிஸ்டம் யூஸ் பண்ணி ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ் என்னங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் போக எப்படி சொல்கிறது, கஸ்டமரோட டிமாண்ட் என்ன, அவங்களோட அப்கமிங் ஃபேஷன் என்னங்கிறது காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அது மூலியமாகவும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஓவர் ஸ்டாக்கும் பண்ணாமல், ஸ்டாக் அவுட்டும் ஆகாமல் பர்ஃபெக்டாக அவங்களோட ஏஐ சிஸ்டம் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பர்ஃபெக்டாக அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வேர்ல்டே பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ் ஆகிட்டு இருக்கு. பட் மாடர்னைஸ் ஆனாலுமே நம்மளோட சஸ்டைனபிலிட்டி வந்து குறையாமல் இருக்கிறதுக்காக ஏஐ அதுக்கும் நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா, இப்போ வந்து அடிடாஸ் கம்பெனி இருக்குல்ல, அடிடாஸ் கம்பெனி வந்து ஃப்யூச்சர் கிராஃப்ட் லுக் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ரீசைக்கிளபிள் ஷூஸை வந்து ரெடி பண்ணுறாங்களாம். ஸோ இது வந்து நம்ம ஏஐன்றது வந்து நம்மளோட இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சஸ்டைனபிலிட்டியும் அது பார்க்கறதுனால இன்னுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல் தானே. அடிடாஸ் கம்பெனி வந்து டிசைன் பண்ணுறதுக்காகவும் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காகவும் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ரீசைக்கிளபிள் ஷூஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ரொம்ப மினிமலாக கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு ஏஐ பார்த்தியா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏஐயில் இவ்வளோ விஷயம் இருக்கா? நான் ஏஐலாம் சும்மா ஒரு ஆன்லைன் ப்ராசஸ் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இவ்வளோ விஷயம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. நாளை பின்ன மனுஷங்களுக்கு வேலையே இருக்காது போலியே. ஆமாம்.